श्रीशैलेशदयापात्रं दीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोहतस्ततितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये मातापिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्तनः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना भूतं शरश्च महदाह्वयभट्टनाद श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् ஸ்ரீமத்பராங்குசமுனிம் பிரணதோஸ்மி நித்யம். சுவாமி மணவாள மாமுனிகளின் வைபவத்தை அனுபவித்து வருகிறோம். சென்ற பதிவிலே சிங்கரையர் என்பார் சுவாமி கோயிலண்ணன் திருமாளிகைக்கு எழுந்தருளி அவ்விடத்திலே ஓரிரவு தங்கியிருந்து மணவாள மாமுனிகளின் திருவடிகளை ஆசிரயிக்க காத்திருப்பதாய் சொல்லி அதற்கு பெருமாளாலே தமக்கு ஒரு நியமனம் உண்டு, பகவத் நியமனம் உண்டு என்று சொன்னார். அதை கேட்ட கந்தாடை அண்ணன் அவரிடத்திலே எவ்வாறு பகவன் நியமனம் ஏற்பட்டது என்று கேட்டது வரை சென்ற பதிவிலே அனுபவித்திருந்தோம். அதற்கு சுவாமி சிங்கரையர் சொல்லும் விருத்தாந்தத்தை இன்றைய பதிவிலே அனுபவிக்க இருக்கிறோம். அவர் தங்கள் ஊரிலே உள்ள விளைகிற காய்கறி கிழங்குகளை தம்மால் இயன்றவரை திருவரங்கத்திலே எழுந்தருளியுள்ள ஸ்தலத்திலே வாசம் செய்கிற பெரியோர்களின் திருமாளிகைக்கு அடிக்கடி சமர்ப்பித்து வருவது வழக்கமாய் வைத்திருந்தார். அதை ஒரு நாள் ஒரு ஸ்ரீவைஷ்ணவர் கண்டு, இன்று சுவாமி மணவாள மாமுனிகளான ஜீயர் மடத்திலே இதை சமர்ப்பியும் என்பதை கேட்டு அதை பாக்கியமாக கருதி மடத்திலே கொண்டு சமர்ப்பித்தார். அவற்றை சுவாமி மணவாள மாமுனிகள் கண்டு, இவை யாவும் எங்கே விளைந்தன, எந்த நீர் பாய்ந்தது, யார் நீர் இறைத்தவர், எதற்காக இவற்றை கொண்டு வந்தீர் என்று அடுக்கடுக்காய் கேள்வி கேட்க, தூய்மையான ஸ்தலத்திலே விளைந்தது, அடிச்சேரியில் தேவரீர் தாசவர்க்கங்கள் நீர் இறைத்து பாய்ச்சியது, இவை ஸ்ரீ பாகவத சொத்து என்று மிகவும் பணிவோடே சிங்கரையர் தெரிவிக்க, சுவாமி மணவாள மாமுனிகளும் உகந்தருடி அவற்றை அங்கீகரித்து கோயிலுக்கு போய் பெரிய பெருமாளை சேவித்துவிட்டு செல்லும் என்று விடை கொடுத்தருளினார். சிங்கரையரும் கோயிலுக்கு எழுந்தருளி அவ்விடத்திலே அர்ச்சகர் கேட்க, இன்று யாருக்கு எந்த திருமாளிகைக்கு காய்கறிகளை சமர்ப்பித்தீர் என்று கேட்க, ஜீயர் மடத்திலே சமர்ப்பித்தேன் என்றார். அதற்கு அர்ச்சகர் இவ்வாறு அடியார் அவர் கூறியதை கேட்டு மிகவும் மகிழ்ந்தவராய் உகந்து அவருடைய முதுகை தட்டி, நீர் பெரும் பேறு பெற்றவர், உமக்கு யாருக்கும் கிடைக்காத உயர்ந்ததோர் திருவடி சம்பந்தம் உண்டாகப் போகிறது என்று கூறி ஆசி கூறி தீர்த்தம், ஸ்ரீஷடகோபம், திருமாலை, அபயஸ்தம் முதலான அனைத்து வெகுமதிகளையும் தந்து அருளினார். இன்று இத்தனை கிருபை செய்கிறாரே பெரிய பெருமாள் என்று மிகவும் உகந்தவராய் சிங்கரையர் அவ்விடமிருந்து கிளம்பி நகரத் தொடங்கினார். நகரத் தொடங்கையிலே இவனை மல்லு கட்டிப்பிடி என்கிற வார்த்தை எங்கிருந்தோ வந்து சிங்கரையர் காதிலே விழுந்தது. அவ்வார்த்தையிலே ஏதோ பொருள் இருக்கிறது என்பதை உணர்ந்தவர் மீண்டும் மடத்திற்கு எழுந்தருளி அங்கே சுவாமி மணவாள மாமுனிகளை தண்டம் சமர்ப்பித்து, தேவரீருக்காக பெருமாள் இன்று மிகவும் கிருபை செய்தார் என்று விண்ணப்பம் பண்ணி மேலும் ஊருக்கு சென்று வர விடைபெற்று அவ்விடமிருந்து அங்குள்ளார் சிங்கரையரை ஆதரித்து மடத்திலே பிரசாதமும் கொடுத்தனுப்ப அதை வழியிலே பிரசாதப்பட்டு சென்றார். அதனடியாக அந்த பிரசாதத்தின் மகிமையாலே அவருடைய சிந்தனையிலே சீர்மை ஏற்பட்டு ஆசிரயணத்திலே விருப்பு மிகுதியாயிற்று. அன்றிரவு ஓர் கனவு கண்டார். அந்த கனவிலே பெரிய பெருமாள் சன்னதியில் திருமணத்தூண் அருகிலே சிங்கரையர் நின்று கொண்டு சேவிக்க, பெரிய பெருமாள் அணையில் வைத்த திருக்கையை உயர எடுத்து திருவனந்தாழ்வானை காட்டி, இவர்கானும் அழகிய மணவாளச் சீயர், இவரோடு சம்பந்தம் உண்டாக்கிக்கொள் என்று அருளி செய்தார். இந்த கனவு கண்ட பிறகு ஜீயர் திருவடிகளை புகலிடமாக கொள்ள சிங்கரையர் திருவரங்கம் எழுந்தருளியிருக்கிறார், தாம் திருவரங்கம் எழுந்தருளியிருக்கிறோம் என்பதை கந்தாடை அண்ணனிடத்தே சுவாமி சிங்கரையர் தெரிவிக்கிறார். இதை கேட்டவுடனே மிகுந்த சிந்தையோட அவர் உள்ளே எழுந்தருளி படுக்கையிலே உறக்கம் கொள்ளலானார். அன்றிரவு கந்தாடை அண்ணன் கண்ட கனவு இன்னொரு விருத்தாந்தம். அதையும் இன்றைய பதிவிலேயே அனுபவிக்க இருக்கிறோம். கந்தாடை அண்ணன் கண்ணையர அப்போது அவர் ஒரு கனவு கண்டார். அந்த கனவிலே ஒரு ஸ்ரீவைஷ்ணவர் மாடியிலிருந்து ஏணி வழியாக கீழே இறங்கி வந்து கையிலே இருந்த ஒரு சாட்டையாலே அண்ணனை அடித்தார்.
அண்ணனுக்கு தன் மீது விழும் சாட்டையடியை தடுத்து கொள்ள சக்தி இருந்தும் தடுக்கவில்லை. தம்மிடத்திலே உள்ள ஏதோ ஒரு ஸ்வரூபத்துக்கு விரோதமான நடத்தை இருந்தபடியாலே அவர் தம்மை தண்டிக்கிறார் என்று உணர்ந்தார். வாளால் அறுத்துச் சுடினும் மருத்துவன் பால் மாளாத காதல் நோயாளன் போல் என்று குலசேகர ஆழ்வார் சொன்னதைப் போல அவர் அப்படியே இருக்க, அதற்குள்ளே அந்த சாட்டையானது நைந்து அருந்து போனது. அந்த ஸ்ரீவைஷ்ணவர் அண்ணன் திருக்கைகளை பிடித்து இழுக்க, அண்ணன் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். ஏணி மேல் ஏறி மாடிக்குப் போ என்று அவர் கட்டளையிட்டார். அண்ணனும் அப்படியே செய்த அந்த ஸ்ரீவைஷ்ணவர் தாமும் ஏறி வந்து மேலே எடுத்துக்கட்டி மேடை மேலே கொண்டு போனார். அங்கே ஒரு ஜீயர் ஒரு திருவடியை தொங்க விட்டு கொண்டும் ஒரு திருவடியை மடித்து கொண்டும் திருதண்டத்தை தோளிலே சாற்றிக்கொண்டும் திருக்கையிலே சவுக்கை பிடித்து கொண்டும் கண்களில் தீப்பொறி பறக்க மிகவும் கோபத்தோடே காணப்பட்டார். அவர் முன்னே அண்ணனை நிறுத்த ஜீயரும் கசையால் அடிக்க அது அருந்து நைந்து போனது. உடனே திருதண்டத்திலுள்ள உபதண்டத்தை உருவத் தொடங்க அந்த ஸ்ரீவைஷ்ணவர் தண்டன் சமர்ப்பித்து கைகளை கூப்பிக்கொண்டு ஜீயர் திருமுகத்தை சேவித்து, இவன் சிறுபிள்ளை, பலமாக அடிபட்டுள்ளான், இனி பொறுத்து அருள் செய்ய வேண்டும் என்று இறங்கி கூறினார். உடனே ஜீயரும் அண்ணனை அழைத்து மடியிலே வைத்து கொண்டு உச்சி மோந்து திருக்கைகளாலே திருமேனி எங்கும் தடவி, நீயும் உத்தம நம்பியும் மிகவும் அவசாரப்பட்டீர்கள் என்று சொல்லி, அழகிய மணவாள ஜீயரின் பெருமையை அறியாமல் தெளிவற்ற சிந்தனையை கொண்டேன், என் பிழையை பொறுத்தருள வேண்டும் என்று திருவடிகளை பற்றி ஜீயர் இறங்கியருள, நாம் ஸ்ரீபாஷ்யக்காரர் உடையவர், உம்மை மேலே அழைத்து வந்தவர் முதலியாண்டான் என்று தம்மையும் அந்த ஸ்ரீவைஷ்ணவரையும் அடையாளம் காட்டி, நீர் செய்த தவறுகளையும் உம்முடைய சம்பந்திகள் செய்த தவறுகளையும் பொறுத்து கொள்கிறேன், முதலியாண்டான் சம்பந்தத்தை வீணடிக்காதீர் என்று அறிவுறுத்தினார். மேலும் அவர், நாமே திருவனந்தாழ்வான், நாமே மணவாள மாமுனி, அவர் வேறு யாம் வேறு அல்ல, அவருடைய திருவடிகளை நீரும் உம்முடைய உற்றார் உறவினர்களும் புகலிடமாக கொண்டு உய்வடைவீர் என்று திருவாய் மலர்ந்தருளினார். அண்ணன் திருக்கண்கள் விழித்து நெடும்போது இப்படி ஒரு கனவா என்று வியப்பும் அதிர்ச்சியும் மேலிட்டு தாம் கண்ட கனவினை நன்றாக நினைவிற் கொண்டு திருத்தம்பிமார்களை எழுப்பி தாம் கண்ட கனவினை அவர்களுக்கு நாத்தழுதழுக்க மயிர்கூச்சுடன் எடுத்து கூறினார். கந்தாடை அண்ணன் திருமாளிகையினுள் சயனித்திருந்த ஆச்சியார் அருகில் சென்று அவரை தண்டனிட்டு அவர் பயப்படாதபடி முதலில் தாம் கண்ட கனவினை விரிவாக எடுத்துரைத்தார். அதன் பிறகு தான் ஆச்சியார் தமக்கு ஜீயர் சம்பந்தம் உண்டானபடியை அதற்கு மூலபூதமான ஜீயருடைய பாதுகா தீர்த்த வைபவத்தையும் தம்முடைய திருத்தகப்பனார் திருமஞ்சனம் அப்பாவுக்கு ஜீயர் நீராடியருள அந்த தீர்த்தத்திலே சம்பந்தப்பட்டதால் ஏற்பட்ட ஞான பெருக்கையும் ஆச்சியார் சொல்ல கேட்டு மிகவும் மகிழ்ச்சியடைந்து புறப்பட்டு சிங்கரையரை கண்டு அவருக்கும் எல்லாவற்றையும் தெரிவித்த பிறகு திருக்காவேரிக்கு எழுந்தருளி நீராடி நித்திய கர்மானுஷ்டானங்களை முடித்து கொண்டு சுவாமி மணவாள மாமுனிகளின் திருவடிகளை ஆசிரியிக்க ஜீயர் மடத்துக்கு கிளம்பினர். தொடர்ந்து நாளைய பதிவிலே சுவாமி கந்தாடை அண்ணன் ஜீயர் திருவடிகளிலே ஆசிரியிக்க முற்பட்ட வைபவத்தை அனுபவிப்போம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக.